பல அடுக்கு மாடிகள், மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற கட்டடங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் வருமா, வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கணும். எந்த விதமான பில்டிங்ஸாக இருந்தாலும் சரி, தரையாக இருந்தாலும் சரி, தரையிலிருந்து 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு எத்தனை அடுக்காக இருந்தாலும் சரி, 100 அடுக்காக இருந்தாலும் 120 அடுக்காக இருந்தாலும், ஃபாரின்லாம் நிறைய ஹையர் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க. எந்த பில்டிங்காக இருந்தாலும் அதுக்கு வாஸ்துன்றது இருக்குது. அது பாசிட்டிவான வாஸ்துவாக இருந்தால் நமக்கு நன்மைகள் கொடுக்கும், நெகட்டிவான வாஸ்துவாக இருந்தால் தீமைகள் கொடுக்கும். ஸோ வாஸ்து இட் இஸ் எ சயின்ஸ். அது மூட நம்பிக்கை கிடையாது. சில பேர் இது மூட நம்பிக்கை, இந்த காலத்தில் போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, எந்த பில்டிங் எப்படி கட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இட் இஸ் எ பர்ஃபெக்ட் சயின்ஸ். நீங்கள் மசூதிகள் பாருங்கள், சர்ச்சுகள் பாருங்கள், டெம்பிள்ஸ் பாருங்கள், எந்த மதத்தினுடைய புனித ஸ்தலமாக இருந்தாலும் பாருங்கள், மேலே கோணிக்கலாக தான் முடியும், டோம்பை கோணிக்கலாக முடியும். நீங்கள் எல்லா மதத்தினுடைய கோயில்களையும் பாருங்கள், எல்லா மதத்திலையும் பாருங்கள், டோம்பாக தான் முடியும், கூர்மையாக்க முடியும். அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், காஸ்மிக்கில் இருக்கிற அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அந்த கீழே கொடுக்கும். இது ஒரு வாஸ்து உண்மை. இது பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியை நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு அப்சார்ப் பண்ணி இழுத்து கொடுக்கக்கூடியது தான் அது. அதை குறிக்கின்ற விதத்தில் தான் எல்லா சர்ச்சஸ்லையும், எல்லா மாஸ்க்லையும், எல்லா வழிபாட்டு அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களையும், ஸ்பெசிஃபிக்காக இந்து டெம்பிள்ஸ்லையும் எல்லாமே கூம்பா கோணிக்கலாம் முடியும். பிரபஞ்ச சக்தி இழுத்து கொடுக்கறதுக்காக தான் அது. அதே மாதிரி எப்படி வழிபாட்டு தலங்களுக்கு வாஸ்து முறைப்படி பண்ணி அதை டெரிவ் பண்ணி உள்ளே கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் நாம் வசிக்கின்ற வீடுகள், நாம் வேலை செய்கின்ற அலுவலகங்கள், நம்முடைய ஃபேக்ட்ரிஸ், நம்மளோட கோடவுன்ஸ், நம்ம சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வாஸ்து இருக்குது. எல்லாருமே பூமிக்கு கீழே பார்ப்பாங்க, பூமிக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டாங்க. இதில் ரைட்டில் லெஃப்ட் இருக்கணும், வாஸ்து ஈசான்யத்தில் இது இருக்கணும், அக்னி மூலையில் இப்படி இருக்கணும், 4 மூலைகளில் 4 இருக்கணும், மற்ற 4 மூலைகளில் மொத்தம் 8 மூலைகள், 8 திசைகள் சொல்லுவோம், எண் திசைகள் சொல்லுவோம். அதில் எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்கணுன்றதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கும். வாஸ்து பர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருந்தால் கூட சில பில்டிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வாஸ்து வெரிஃபிகேஷன் போய் பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்தெந்த மூலையில் என்னென்ன இருக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, வாஸ்துபடி கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு மேலே காஸ்மிக்கில் இருந்து ஒரு எனர்ஜி வருது. அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பில்டிங்க்கு நேர் மேலே அங்கேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி அங்கே அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்குது. அதே மாதிரி பூமிக்கு கீழே பல கிலோமீட்டர்களுக்கு அடியில் இருந்து வருகின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி அது அந்த வசிப்பிடத்தில் வசிக்கின்றவர்களுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்குது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பூமிக்கு கீழே இருந்தும் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அப்போது ஆகாயத்துக்கு மேலே அந்த ஆகாயத்தில் இருந்தும் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அப்போ வாஸ்துன்றது எப்போ முழுமையாக பார்க்கப்படுகிறது என்றால், நம்ம பூமி மட்டத்தில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே, அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிக்கு மேலே ஆகாயத்திலிருந்து என்ன எனர்ஜி வருது, கீழேருந்து என்ன எனர்ஜி வருதுன்னு சொல்லி பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணும்பொழுது தான் முழுமையாக அந்த வாஸ்து குற்றங்கள் நீக்கப்படுகின்றன. அந்த அந்த இடத்துல வசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை மேம்படுகிறது. ஸோ வாஸ்துன்றது பூமி மட்டத்தில் இருக்கிறத மட்டும் பார்க்காம, திசைகளை மட்டும் பார்க்காம, குறிப்பிட்ட இடத்துக்கு மேலேயும் குறிப்பிட்ட இடத்துக்கு கீழேயும் இருக்கிற 2 அம்சங்களையும் சேர்த்து வச்சு பார்த்தோம். அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணோம். அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை வாங்கிறதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யணுன்றதை ஃபாலோ பண்ணோம்னா, அந்த இடத்துல வசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சந்தோஷமாகவும், அமைதியாகவும், நிம்மதியாகவும் வாழ்வார்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃப்ளாட்ஸில் பார்க்கும் பொழுது ஒரே மாடலாக எல்லா ஃப்ளாட்ஸும் கட்டுவாங்க. ஒரே சேம் ஃபார்முலா, அது என்ன போட்டிருக்காங்களோ லென்த், பிரெத், ஹைட் என்னவோ அதே டெட்டோவோ அத்தனை ஃப்ளோருக்கும் போகும். அப்போ சில சகோதரர்கள் கேட்குறாங்க, ஏன் ஃப்ளாட்டில் மேலே இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, கீழே இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, எங்கள் லைஃப் ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ நீங்கள் சொல்கிற வாஸ்து அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த பலன் மேலே இருந்து கிடைக்கிற சக்தியோ கீழேருந்து கிடைக்கிற சக்தியோ எதுவாக இருந்தாலும் ஒரே சக்தி தான். இப்போ அந்த மொத்தம் ஒரு 60 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 ஃப்ளோர்ஸ் இருக்குது அந்த பில்டிங்லன்னா, அந்த பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த 60 பேருக்குமே பொருந்தும், 60 ஃப்ளாட்டுமே அப்ளிகபிள் ஆகும். ஆனால்
அந்த கன்சர்டு ப்ளாட்டில் வசிக்கிறவங்க வந்து எல்லாரும் உங்களை மாதிரியே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கும் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருடைய ஜாதகமும் வெவ்வேறு, 5 பேருடைய பர்த் டைமும் வெவ்வேறு, 5 பேருடைய விருப்பங்கள் வெறுப்புகளும் வெவ்வேறு. ஒரே நேரத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே நேரத்தில் பிறக்கின்ற இரட்டை குழந்தைகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருக்கும். அப்பா அவரே, அம்மா அவங்களே, 2 பேருக்கும் பிறக்கின்ற ஒரே குழந்தை. ரைட், ஓகே. அடுத்த குழந்தை பிறகு உடனே பிறக்குது இல்லையா, இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த இரட்டை குழந்தைகளோட கேரக்டரை பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனுடைய விருப்ப வெறுப்புகள், அதனுடைய விருப்பங்கள் வேறு இருக்கும். அப்போ ஒரே அப்பாவுக்கும் ஒரே அம்மாவுக்கும் ஒரே நேரத்தில் பிறக்கின்ற இரட்டை குழந்தைகளுக்கே வித்தியாசம் இருக்கும் பொழுது நம்ம வெவ்வேறு வகையில் பிறந்திருக்கோம். அப்போ ஜாதகம் வந்து எல்லாருக்கும் மாறுபடும், வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் அந்தந்த பிளாட்ஸில் வசிக்கிறவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது, மாறவும் முடியாது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொஞ்சமாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டில் வந்து நல்ல விஷயம், ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் ஒருத்தருக்கு கிடைக்குது, 1 lakh அவருக்கு 1 day பெர் டே 1 lakh கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதே பாசிட்டிவில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1 crore கிடைக்கும், இன்னொருக்கு 50 lakhs கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கும். பட் வாஸ்து எஃபெக்ட் எல்லாருக்குமே உண்டு. ஒருத்தருக்கு லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒருத்தருக்கு 10,000 லாஸ் ஆகும், இன்னொருத்தருக்கு 1 lakh லாஸ் ஆகும், இன்னொருத்தருக்கு 1 crore லாஸ் ஆகும். அவங்க பிஸ்னஸ் தகுந்த மாதிரி மாறும். ஸோ அந்த லாஸுக்கு லாஸ் தான், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். பட் வேரி ஆகும். அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போய் வைத்திய செலவு பண்ணணும் அப்படின்ற அமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அவங்க கர்ம விதிப்படி, அவங்க ஜாதகப்படி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இவரும் ஆஸ்பத்திரிக்கு போவார், ஒரு சாதாரண கோல்டு காப்புக்கு போவார், ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவார். இன்னொருத்தரும் ஆஸ்பத்திரிக்கு போவார், அவர் ஒரு 50,000 1 lakh செலவு பண்ணிட்டு வருவார். ஒருத்தர் போவார், அது 1 crore செலவு பண்ணிட்டு வருவார். ஸோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், செலவு பண்ணணுன்ட்டு ஒரு கர்மா, அது எல்லாருக்குமே பொருந்தும். அதில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருக்குது. அப்போ அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 மாடியில் ஒரு 3 பேர் நம்ம செலக்ட், ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்குவோம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் என்ன பண்ணால் ஒரு கிரவுண்ட் லேண்டு வாங்குவார், இன்னொருத்தர் ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்குவார், இன்னொருத்தர் ஃபாரினில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவார். நல்லா பார்த்து 3 பேருமே வாங்குறாங்க. ஒருத்தர் ஒரு கிரவுண்ட் லேண்டு வாங்குறாரு, சின்ன பட்ஜெட். அதை விட இன்னொருத்தர் வந்து ஹையஸ்ட்டாக போயிட்டு ஒரு 100 ஏக்கர் லேண்டு வாங்குறாரு, அதுவும் பாசிட்டிவ். இன்னொருத்தர் வாங்குறாரு ஃபாரினில் போயிட்டு மல்டி க்ரோர் வேல்யூவில் ஒரு பில்டிங் ஃபாரினில் வாங்குறாரு. ஸோ 3 பேருமே வாங்குறாங்க, அவங்களுடைய கர்ம விதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஹரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்குறாங்க. ஸோ பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி எப்பேற்பட்ட பில்டிங் இருந்தாலும் பொருந்தும். ப்ளஸ் எத்தனை மாடி கட்டங்கள் வசூர்களும் பொருந்தும். என்ன மாதிரி அவங்க இல்லையே, அவங்கள மாதிரி என்ன இல்லையேன்னு ஜென்ரலாக நீங்கள் ஓவர் வியூவாக பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. நல்லா இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அவங்க ஃபேமிலியில் அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்கன்னு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அவங்க உள்ளே போய் பார்த்து விசாரிச்சா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பிரச்சனை இருக்காங்கன்னு. வெளிலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே. நான் தான் கஷ்டப்படுறேன் சார், கீழ் பிளாட்டுக்கார் நல்லா தான் இருக்காரு, மேல் பிளாட்டுக்கார் நல்லா தான் இருக்காரு. இவங்களுடைய வியூவில் அவங்க எந்த வியூவில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, எந்த வியூவில் ஹாப்பியாக இருக்காங்கன்றது அது அவங்க உள்ளே போய் விசாரிச்சா தான் தெரியும். அவங்க இன்டர்னலாக உள்ள ரொம்ப அந்யோன்யமாக இருந்தால் தான் தெரியும். ஸோ நன்மைகளும் சரி தீமைகளும் சரி எல்லாருக்குமே பொருந்தும். அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட அது பொருந்தும், எத்தனையாவது மாடி இருந்தாலும் பொருந்தும். சில பேர் சொல்கிற மாதிரி முதல் 4 பில்டிங்க்கு தான் பொருந்தும், அதுக்கு மேலே பொருந்தும், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் 100வது மாடியில் ஹையஸ்ட்டாக என்ன இருக்கோ அதில் இருந்தாலுமே வாஸ்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நாம், அது பொருந்தும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்.